வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஜிரியாட்ரிக் முதியோர்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி. இதில் வந்து முட்டுவலி ரொம்ப ரொம்ப காமன். இந்த முட்டுவலி 2 முட்டுகளில் தேய்மானம். பொதுவாகவே 35-40 வயசானாலே முட்டுகளில் தேய்மானம் ஏற்படும். முட்டு எலும்பே தேயுதா அப்படின்னா 2 எலும்புகளுக்கு நடுப்புற பசை போன்ற திரவமும் குருத்தெலும்பு இருக்கும். வண்டியில் எப்படி வாஷர் கிரீஸ் இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அசைக்கிறோமோ அங்கே மூட்டுகளில் திரவம் இருக்கும். அதோட வேலை என்னென்னா மொபிலிட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகாமல் தேயாமல் இருக்கிறது தான். அது இயற்கையாக ஒரு 30 வயதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெள்ளை முடி கண்ணில் பவர் வர்ற மாதிரி மூட்டுகள்லையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அவங்கவுங்களோட வாழ்வியல் முறை, உடல் எடை, அவங்க பயிற்சி செய்கிறத பொறுத்து சில 5 வருஷம் முன்னாடி பின்னாடி வரும். ஆனால் என்ன ஆகும்னா அந்த பசையும் குருத்தெலும்பும் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். அப்போ இவ்வளோ கேப் இருக்க வேண்டியது 2 எலும்புகளுக்கு நடுவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றோட ஒன்று இடிக்க ஆரம்பிச்சிடும். இடிக்க ஆரம்பிக்கிறப்ப எலும்புனா எலும்பு மட்டும் இடிக்கிறதில்ல. எலும்புக்கு இப்போ முட்டினா தலையிலேருந்து எல்லா நரம்புகளும் பாதை வரைக்கும் போகுது, பாதத்துலேருந்து எல்லா நரம்புகளும் தலைக்கு போகுது. அதுமாதிரி ஹார்ட்லேருந்து ரத்த குழா போகுது, திருப்பி ரத்தம் எல்லாமே அந்த முட்டியை தாண்டி தான் போகுது. முட்டியை சுற்றி முட்டி விலகாமல் இருக்கிறதுக்கு ஜவ்வுகள் இருக்குது. ஸோ ஒரு எலும்பு ஒன்றோட ஒன்று உராயுது, அந்த பசை குறைஞ்சிச்சின்னா எலும்பு மட்டும் தேர்தல எலும்பை சுற்றி இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது லிகமெண்ட்ஸ், டெண்டன், மசில்ஸு, பிளட் வெசல்ஸு, இரத்த குழாய், நரம்புகள், ஜவ்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைஞ்சிரும். சேதம் அடைகிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், முக்கியமாக வயதானவர்களுக்கு அவங்க ஒபிசிட்டி இருப்பாங்க, நிறைய மருந்துகள் சாப்பிடுவாங்க, மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது, வலி இருக்குதுன்னு நிறைய பேர் அசையாமல் இருந்துடுறாங்க, ஏஞ்சி நடக்கிறதுலாம் இல்லாமல் அப்படியே படுத்திருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதை விட யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் முட்டுகளில் தேய்மானம் அதிகம் ஏற்படும். ஏன்னா சர்க்குலேஷன் இருக்கணும், மொபிலிட்டி இருக்கணும், மொபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் இருந்தால் தான். ஸோ ஒருத்தர் வலி இருக்குங்கிறனால அப்படியே ரெஸ்ட் எடுத்து நடக்காமல் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 எலும்புகளுக்குடைய கேப் குறைஞ்சி எலும்பு ஒன்றோட ஒன்று உராயறதுனால ஜவ்வுகள், தசைனால எல்லாமே டேமேஜ். அதனால் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், பிடிப்பு இருக்கும், ஹெவியாக இருக்கும். கால் நல்ல காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த வலி ஜாஸ்தி, ரத்த ஓட்டம் தடைப்படுறப்ப தொடையிலெல்லாம் கூட வலி இருக்கும், முட்டியை சுற்றி இருக்கும், பின்பக்கம் இருக்கும், கெண்டை தசை இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நடக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு கடையில் போய்ட்டு மெஷர்மெண்ட் தெரியாமல் நீ கேப்பை வாங்கி போட்டுக்கிறாங்க. நீ கேப் போடுறது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் படி ஏறுறப்ப, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்ப அப்போ யூஸ் பண்ணலாம். சில பேர் அது போட்டால் நல்லா டைட்டாக இருக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, நாள் ஃபுல்லாக போட்டுடுறாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே போட்டாலும் அந்த டைட்னஸ்னால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு வீக்கம், வலி ஜாஸ்தி ஆகும். நிறைய பேருக்கு கால் பாதத்தில் வீக்கம் வருது, இந்த ராங்கான நீ கேப் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக நீ கேப் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் க்ரப் பேண்டேஜ், அந்த ரோஸ் கலர் பேண்டேஜ் இருக்குது, அது போட்டுட்டால் பம்ப் ஆனதும் தானாக லூஸ் ஆகிடும். நீ கேப் யூஸ் பண்ணுறதா இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் யூஸ் பண்ணு. ஓகே, இப்போ வலி, பிடிப்பு, வீக்கம், இது மாதிரி ரேடியேட்டிங் பெயின் இதெல்லாம் இருக்கிறது தப்பான முட்டிக்கு உர போகிறதுனால வீக்கம், வலி ஜாஸ்தியாகிறது, இதை பற்றி பார்த்தோம். இப்போ இது வந்ததுன்னா என்ன பண்ணும் முதியோர்களுக்கு? ஆரம்பத்தில் ஸ்டேஜாக இருந்தது. முக்கியமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், டக் டக்குன்னு அந்த எலும்பு உராயிற சவுண்டே கேட்கும். அப்போ நல்லா உராயுது அர்த்தம். ஆரம்ப ஸ்டேஜில் வலி நடந்தால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதான் இருக்கும். ஆனால் முதியோர்களுக்கு என்ன ஆகும்னா எலும்பு மட்டும் இல்லை, எலும்பே வீக்காக இருக்கும், ஆஸ்டியோபொரோசிஸ் இருக்கும், அதாவது விட்டமின் D3 குறைச்சலாக இருக்கும், கால்சியம் குறைச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற போனே சில பேருக்கு முட்டியை பார்த்திங்கன்னா அப்படி பெண்டாக இருக்கும், அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ், நடுத்தர ஸ்டேஜில் வந்ததுன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறப்ப அசஸ் பண்ணிவிட்டு சில மின்னியல் சிகிச்சைகள் இருக்குது, அது 10 நாள் 15 நாள் 20 நாள் கொடுக்குறப்ப அந்த வலி, வீக்கம் எல்லாம் நல்லா குறைஞ்சிடும். அப்புறமா ஒரு 4-5 சிம்பிள் எக்ஸசைஸ், முட்டி அழுத்துறது, டவல் வச்சு அழுத்துறது, மடக்கிறது, நீட்டுறது. ஏன்னா ஜிரியாட்ரிக் பேஷண்ட் வயதானவர்களுக்கு ரொம்ப கடுமையான எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிம்பிள் ஆக்டிவாக அசிஸ்டட் எக்ஸசைஸ், சின்ன வெயிட் வச்சு 1/2 கிலோ 1 கிலோ வெயிட் வச்சு எக்ஸசைஸ், சிம்பிள் அவங்க வாக்கிங் போனாலே போதும். அவங்க ஏஞ்சி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை டெய்லி பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது, குட்டி குட்டி வேலைகள் செய்ய, ஒரு மோட்டர் சுவிட்சு போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். அவங்க வலி இருக்குன்னு படுத்துடக்கூடாது, வலி இருக்கும், அதுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஃபாலோ அப் மெயினாக
வயதானவர்களுக்கு என்னென்னா அந்த ஏஜ் ஆனதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை வந்து ஆப்ரேஷன் அளவுக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃபிசியோதெரப்பின்னு இருக்குது. அதாவது ஒன்று பயிற்சிகள், உடல் எடை வெயிட் பண்ணப்படுறது, ரெண்டாவது நடுப்புற போயிட்டு வாரத்துக்கு ஒரு முறை போல் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா அந்த முட்டுவலி பிரச்சனையில் இல்லாமல் ஜீரியாட்ரிக் பேஷண்ட் வயதானவர்கள் நன்றாக மொபிலிட்டியோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.